சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. விஜய் சார் அரசியலுக்கு வந்தது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு நம்ம ஊரில். ஸோ அவருடைய அரசியல் பயணம் வந்து என்ன மாதிரியான ஒரு பயணமாக இருக்க போகுது, என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் கிரியேட் ஆக போகுது? விஜய் சாருக்கு வந்து இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு ஜாதக ரீதியாக இப்போது அவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அவருக்கு நடக்கிறது வந்து சுக்கிர தசையில் ராகு புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் பார்க்க போனோன்னா சுக்கிர தசையை வந்து அவருக்கு ரொம்ப ஏற்றமான காலகட்டம். சுக்கிரனில் அவருக்கு ஜெயிக்கிறது மட்டுமே நடக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் அவருக்கு மிக்க சிறப்பாக இருக்குது. விஜய் சாரும் ஒய்ஃபை வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு சங்கீதா மேம அவங்களோட அந்த கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தாருன்னா சுக்கிரன் வந்து அவங்களுக்கு ரொம்ப பலம். அதனால் மனைவின்றது சுக்கிரன். ஸோ அதனால் அவங்கள கூட வச்சுக்கும் போது இவருக்கு இன்னும் வந்து சக்ஸஸ் பாயிண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அப்போ அஜித் அவங்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாலும் அவர் வந்து பூச நட்சத்திரம் கடகராசியே தான், விஜய் மாதிரியே தான். சேம். ஆமாம், அவர் வந்து புனர்பூச நட்சத்திரம், இவர் பூச நட்சத்திரம் கடகம். ஓகேங்களா? அதே போல் அவருக்கு இப்போ நடக்கிறது பார்த்தீங்கன்னாலும் சுக்கிர தசையை தான். விஜய் அவர்களுக்கும் சுக்கிர தசை ராகு புத்தி நடக்குது. அஜித் அவர்களுக்கு சுக்கிர தசை சனி புத்தி நடக்குது. ஓகேங்களா? இப்போது அந்த சனி புத்தி நடந்துக்கிட்டு இருக்கனால சனி தான் அந்த வேகம் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் காரகர். அதனால் அவருக்கு வந்து இப்போது ரேஸுக்கு போகணும், அதை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். நடிக்க விஜய் சார் அஜித் சார் தாண்டி இப்போ ரீசெண்ட் டைமில் சினிமாவில் ஒரு பயங்கர சக்ஸஸ் கொடுத்தாரு அப்படின்னா அமரன் படம் மூலிமா எஸ்கே தான். பணம் தான். பணத்தை எங்கிருந்து எப்படி அவருக்கு கொட்ட போகுதுன்னே தெரியாது. அவர் பணத்திலேயே நினச்சிரும். அவ்வளோ வந்து சம்பாதிக்க போகிறது இனி வர்ற காலகட்டத்தில். விஜய் அஜித்தெல்லாம் அப்புறம் அவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க. இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அடுத்த விஷயங்கள் வந்து சிவகார்த்திகேயனுக்கு தான். இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie-யின் நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. ஆகாயம் தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. ஸோ தமிழ் வருஷப்பிறப்பு வரப்போகுது. ஸோ அதை முன்னிட்டு வந்து இந்த வருஷம் பொலிட்டிக்கலாகவும் சரி சினிமாவும் சரி நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்க போகுது. அந்த வகையில் இந்த விஷயங்களை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட ஜோதிட ஆச்சாரியா நித்யா ராஜேந்திரன் மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் மேம். இன்றைக்கி உங்களை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வருஷம் பொலிட்டிக்கலாகவும் சரி சினிமாவும் சரி நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில் வந்து இப்போ விஜய் சார் அரசியலுக்கு வந்தது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு நம்ம ஊரில். ஸோ அவருடைய அரசியல் பயணம் வந்து என்ன மாதிரியான ஒரு பயணமாக இருக்க போகுது, என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் கிரியேட் ஆக போகுது? விஜய் சாருக்கு வந்து இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு ஜாதக ரீதியாக இப்போது அவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அவருக்கு நடக்கிறது வந்து சுக்கிர தசையில் ராகு புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் பார்க்க போனோன்னா சுக்கிர தசையை வந்து அவருக்கு ரொம்ப ஏற்றமான காலகட்டம். சுக்கிரனில் அவருக்கு ஜெயிக்கிறது மட்டுமே நடக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் அவருக்கு மிக்க சிறப்பாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ராகு வந்து அவருக்கு ஒரு 70%, 100% ராகு நல்லா இருந்திருந்தா, ராகு புத்தி நடக்குது இல்லைங்களா, அது வந்து 100% நல்லா இருந்திருந்தது அப்படின்னா அவர் தான் சிஎம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். அவர் ஜெயிச்சிடுவார். அவர் எந்த தொகுதியில் நின்னாலும் அவர் ஜெயிச்சிடுவார். ஆனால் தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆவாரா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அந்த ராகு மட்டும் அவருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்காரு. அந்த ராகு நல்லா இருந்திருந்தால் நம்ம தைரியமாக சொல்லலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஜாதகம் கொஞ்சம் கீழே இருந்தது அப்படின்னா இவரோட ஜாதகம் ரொம்ப வீரியமாக வேலை செய்யும். இவருக்கு ராகு கொஞ்சம் இதாக இருக்கனால ஆப்போசிட் பார்ட்டியோட ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கும் பட்சத்தில் இவரால் அந்த போஸ்ட்டை போய் டச் பண்ண முடியாத தவிர கண்டிப்பாக அவருக்கு நல்ல ஒரு அடுத்தது இப்போ இந்த தேர்தல் எப்படி இருந்தாலும் அடுத்த தேர்தல் வந்து மிக வீரியமாக சந்திக்கக்கூடிய நிலைமையை அவர் ஜாதகம் கொடுத்துருமா. ஸோ அடுத்த எலெக்ஷனில் ஒரு நல்ல சேஞ்சஸ் வந்து இருக்கும். பட் இந்த எலெக்ஷன்லேயே வந்து நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த வழியில் அவர் ஸ்பீட் எடுத்துட்டாரு. அந்த இடத்த போய் ரீச் பண்ணுறதுல மட்டும் அந்த ஆப்போசிட் பார்ட்டியோட ஜாதக நிலையை வச்சு அது கொஞ்சம் வீரியம் கம்மியாக இருந்தால் இப்போவே கூட அவர் ரீச் பண்ணிடலாம். ஆனால் அவங்களது கொஞ்சம் வீரியமாக இருக்கும் பட்சத்தில் இவர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேம்மா. ஸோ இப்போ அவரோட ராசி அதை பற்றி சொல்லுங்கம்மா. இந்த ராசிக்கு இந்த டைமில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுங்கள்.
புனர்பூச நட்சத்திரம், கடகராசி புனர்பூச நட்சத்திரம். அவரோட லக்ன புள்ளி விழுந்ததும் மிதுனத்தில் புனர்பூசத்திலேயே விழுந்திருக்கும். அதாவது ரெண்டுமே லக்னம், ஒரு புனர்பூசமே ஸ்ட்ராங்காக இருக்கும், அதில் லக்னமும் புனர்பூசத்திலேயே விழுகும்போது மிக்க ஸ்ட்ராங்காக அவர் ஜாதகம் இருக்குது. அந்த அமைப்பு தான் அவரை வந்து ஒரு நார்மலாக பெருசாக படிக்கல அப்படின்னா கூட சினிமாவில் இந்த அளவுக்கு ஜொலிக்க வச்சது அவரோட அந்த புனர்பூச நட்சத்திரம் குரு. ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பணம் கம்மியாக தான் வரும். அதாவது இவர் இவ்வளோ போராடுறதுக்கு இன்னுமே கூட பல கோடிகள் அவர் சம்பாரிச்சிருக்கலாம். பட் அது வந்து குரு கம்மியாக தான் கொடுப்பாரு. ஆனால் புகழ் அப்படிங்கிறது மிகப்பெரிய புகழ். சூரியன் அவருக்கு அற்புதமாக இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கும் சூரியன். அதே போல் சுக்கிரன் மிக சிறப்பாக இருக்கு அவர் ஜாதகத்தில். ஸோ அந்த சூரியனும் சுக்கிரனும் கொடுக்குற அந்த பலம் தான் அவர் இப்போ இந்த இடத்துல இருக்கார். இன்னும் மேலே மேலே போகிற இடத்துலையும் இருக்கார். ரெண்டாவது, சூரியன் அவருக்கு சிறப்பாக இருக்கனால அவங்க அப்பாவை வந்து அவர் எப்போவுமே பக்கத்துலேயே வச்சுக்கணும். ஓகேங்களா? அவங்க அப்பா பக்கத்தில் இருக்க அவர் ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஜஸ்ட் அவர் இருந்தால் போதும், இவருக்கு வந்து பூஸ்ட் ஆகிட்டே போகும். அந்த மாதிரி. ரெண்டாவது, இப்போ சுக்கிர தசையே நடக்குது. சுக்கிர தசையில் ராகு புத்தி நடக்குது. அப்போது சுக்கிரனுங்கிறது மனைவியும் அவர் வந்து காட்டிகிட்டே இருக்கணும். இப்போ மோஸ்ட்லி அவர் எங்கே போனாலும் அவங்க மிஸ்ஸஸ் அவங்க கூட இருக்க மாட்டாங்க. ஆமாம், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வரதில்லை அவங்க. அது மாதிரி இல்லாமல் அவர் எப்போவுமே மனைவியை, இப்போ நம்ம விஜயகாந்த் சார் பார்த்துருக்கீங்களா, பிரேமான்னு அவர் வாயில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் எங்கேயாவது நம்ம அந்த மேடையிலலாம் நிற்கிறப்ப பார்த்தா அவங்க கையை இப்படி பிடிச்சிக்குவார். அப்படி ரெண்டு பேரும் கை பிடிச்சிட்டு இப்படி தூக்கி காட்டுறது அதெல்லாம் வந்து அவர் செய்வார். அது மாதிரி விஜய் சாரும் ஒய்ஃபை வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு சங்கீதா மேம அவங்களோட அந்த கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தாருன்னா சுக்கிரன் வந்து அவங்களுக்கு ரொம்ப பலம். அதனால மனைவின்றது சுக்கிரன். அதனால அவங்கள கூட வச்சுக்கும் போது இவருக்கு இன்னும் வந்து சக்ஸஸ் பாயிண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்களையும் கூட வச்சுக்கிறது அவருக்கு நல்லது. ஓகேம்மா. ஸோ இப்போ அவருக்கு இந்த மாதிரி இப்போ இஷ்யூஸ்லாம் இல்லாமல், எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல், அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கா? பரிகாரம் அப்படின்றதான் எதுவுமே, அதாவது அவருடைய உழைப்பு, அவரோட வெற்றிக்கான அவர் யோசிக்கிற விஷயங்கள், அதுதான் அவருக்கு சக்ஸஸ் கொடுக்குமோ தவிர எந்தவித பரிகாரமும் சக்ஸஸ் கொடுக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெயலலிதா மேமே இருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஜெயிலுக்கெல்லாம் போனாங்க. இப்போது அவங்களுக்கு தெரியாத ஜோதிடர்கள் இந்த இந்தியா முழுக்க இல்லை. அதே போல் அவங்கக்கிட்ட இல்லாத பணமும் இல்லை. அப்போ அவங்க ஒரு பரிகாரம் பண்ணி அவங்க அந்த ஜெயிலுக்கு போகாமல் தடுத்திருக்க முடியும் இல்லையா? ஆனால் அது மாதிரி பண்ண முடியல இல்லையா? அதனால் கடவுள் நமக்கு என்ன கொடுக்குறாரோ அதுதான் நமக்கு. பரிகாரம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நடக்காது. விஜய் சார் ஜாதகத்துக்கு பரிகாரம்ங்கிறது தேவையே இல்லை. அவருக்கே வந்து பூர்ண ஒரு மகத்துவமான ஜாதகம் தான் அது. எல்லா விதத்துலையும் சக்ஸஸை ரீச் பண்ணக்கூடிய ஜாதகம். என்ன கொஞ்சம் டைம் மட்டும்தான் தேவைப்படுதோ தவிர அவர் சக்ஸஸ் தான் கிடைக்கும். ரெண்டாவது, இன்னொரு விஷயம், அவர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் இந்த பெரியவங்க இருக்காங்க இல்லையா, ஒரு ஏஜ்ட் பர்சன்ஸ், ஒரு 60க்கு மேலே இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து அவர் ஏதாவது செய்யணும். நல்லது உதவிகள், நிறைய உதவிகள் செய்யணும். அதே மாதிரி ஃபுட்டு, இந்த அன்னதானம் வந்து அவங்களுக்கு நிறைய செய்யணும். இவரோட பொசிஷனில் இருக்கும்போது இப்போ இவரோட பொசிஷனுக்கு வந்து அவங்க இந்த முதியோர் இல்லங்களுக்கெல்லாம் ரெகுலராக ஃபுட்டு கிடைக்கும் இல்லைங்களா? 3 நேரமும் அவங்களுக்கு அவங்க பசின்னு நினைக்கவே கூடாது. அந்த அளவுக்கு அவர் அந்த ஃபுட் ப்ரொவைட் பண்ணி அந்த மாதிரி பண்ணால் இவருக்கு வந்து சக்ஸஸ் ரேட் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஓகேம்மா. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயம் பண்ணால் இன்னும் சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக கண்டிப்பாம்மா. ஸோ இந்த கணிப்பெல்லாம் நீங்கள் எப்படிமா பண்ணுறீங்க? என்னோடது வந்து கேபி முறைங்க, கிருஷ்ணமூர்த்தி பத்தத்தி முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தோடைய அளவுகளை வச்சு அந்த கிரகங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. நல்லபடியாகவும் இருக்கும். கொஞ்சம் வல்லத்தன்மைன்னு சொல்லுவோம். வல்லத்தன்மை அப்படிங்கிறதா இப்போ விஜய் சார் ஜாதகத்தில் சுக்கிரனும் சூரியனும் வல்லத்தன்மையோடு இருக்காங்க. அதனால அந்த சூரியன் மிக சிறப்பாக இருக்கிறனால தான் அவர் வந்து மோஸ்ட்லி இந்தியாக்கே இப்போ அவரை தெரியும் இல்லையா? அந்த மாதிரி வேர்ல்டு வைடும் நிறைய பேர்த்துக்கு அவர் தெரிஞ்சிருக்கும். அது சூரியன் கொடுக்குற சக்ஸஸ் தான். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு வல்லத்தன்மையான கிரகம், நல்ல தன்மையில் இருக்கும் கிரகம், சாதுரியத்தன்மை, தந்திரத்தன்மைன்னு சொல்லுவோம். அப்புறம் கெட்டத்தன்மை அப்படின்னு சொல்லி விஜய் சார் ஜாதகத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கெட்டு போன கிரகங்கள் 2 தான் இருக்குது. மிச்ச எல்லா கிரகங்களுமே வந்து வல்லத்தன்மையோடும் நல்லத்தன்மையோடும் தான் இருக்கும். நான் அந்த கிராஃப்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் அதை போடுங்க, மக்களுக்கும் அது நல்லா புரிகிற மாதிரி இருக்கும். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயமா, ஸோ இப்போ நம்ம ஊரில் வந்து ஜோதிடம் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் நீங்கள் உங்களோட இதுக்கு வந்து யூனிக்காக ஒரு விஷயம் வச்சுருப்பீங்களா? ஓகே, நம்மளோட கணிப்பு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு. அதுக்கு ஏதாச்சும் அது எப்படி பார்க்குறீங்க?
மோஸ்ட்லி எங்கள் கேபி முறையில் பார்க்கும்போது அதாவது எங்களுக்கு இதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கணிக்கிறப்பவே வந்து ஒவ்வொரு கிரகத்துடைய தன்மையை வச்சு தான் அந்த ஜாதகருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்களுக்கு சயின்ஸ் படி இருக்கும். எதுவுமே வந்து முதல்ல புக்ஸ்லலாம் எழுதி வச்சது எல்லாம் இந்த பார்வைகள், அந்த பரிவர்த்தனை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாமே பொது தன்மையாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு ஒரு ஜாதகர் அந்த பிறந்த நிமிடம் டிகிரின்னு சொல்லுவோம். இப்போ விஜய் சார்க்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே லக்னத்தில் புனர்பூசத்தில் அவர் லக்ன புள்ளி விழுந்திருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. எங்களோட கேபி ஜோதிட முறையில் மட்டும்தான் லக்ன புள்ளி விழுந்த இடம்னு சொல்லுவோம். அப்போது அவருக்கு லக்ன புள்ளி விழுந்ததும் குருவுடைய புனர்பூசத்திலேயே தான், அவருடைய பிறந்த சந்திரன் நிற்கிறதும் புனர்பூசத்திலேயே தான். அது வந்து இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் சைல்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலானவங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேம்மா. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயமா, இப்போ அவர் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஒரு அமைதியான பர்சனாக தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சினிமாவில் மட்டும்தான் வந்து பயங்கரமாக ஆக்ஷனாக பேசுகிறதும் பட்டைய கலப்புற இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அரசியலுக்கு வரும்போது அதாவது இந்த பொது மேடைகள்லையும் செம்மையாக பேசுகிறாங்க. ஸோ ஒரு பர்சன் வந்து இப்படி நார்மலாகவே இருந்துட்டு திடீர்னு இப்படி ஒரு சேஞ்ச் கொடுக்கறது வந்து இதுக்கும் ஜோதிடத்துக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? இருக்குது. அதாவது இவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்றது வீரியமாக இருந்தால் தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கோபம் வர்றது, ஒரு நல்லா பேசுறது, தைரியமாக என்ன சொன்னாலும் நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா 6ஆம் பாவமும் செவ்வாயும் மிக சிறப்பாக இருக்கணும். ஆக்சுவலாக உண்மையிலும் பார்த்தா விஜய்க்கு அது ரெண்டும் நல்லா தான் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து அதை வெளிக்காட்டாமல் வச்சுருக்கார். ஓகேங்களா? அதை முதல்ல குரு திசையில் பிறக்கிறார். குரு தான் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். குரு வேலை செய்யும்போது எல்லாருமே அமைதியாக தான் இருப்பாங்க. நம்மளோட உண்மையான இப்போ உங்களுக்கே அப்படி இருந்தால் கூட நீங்கள் உங்களோட குணத்தை அப்போ வெளிப்படுத்த மாட்டீங்க, உங்களுக்கும் தெரியாது நம்ம அப்படி இருக்கோம் அப்படின்னு. ஆனால் அந்த எந்த நேரத்தில் அதை செய்யணுமோ அந்த நேரத்தில் மிக சிறப்பாக அது வெளிப்படும். அவருக்கு செவ்வாய் மிக சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக விஜய் வந்து சாந்தமான ஆள் கிடையாது, கோபக்காரர் தான். அவருக்கு வந்து தேவையான இடத்துல கோபப்படுறார். இப்போ கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மா மனைவி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் கோபக்காரர் தான். சில விஷயங்கள் பர்ஃபெக்டாக இல்லைன்னா அவர் கண்டிப்பாக கோபம் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கெல்லாம் வந்து வெளியே இருக்கோம் இல்லையா, அதனால தெரியாது. இந்த மாதிரி இப்போது பொது மேடைகளில் நம்ம இப்போ ஒரு ஆக்ரோஷமாக ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறாருல, அப்போ தான் நமக்கு வந்து அவர் செவ்வாய் அவருக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதே தெரியும். சூப்பர்மா. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இவ்வளோ நேரம் வந்து விஜய் சாரை பற்றி பேசுனீங்க. அண்ட் அடுத்து விஜய் சாரை பற்றி பேசினா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இவரை பற்றி பேசி தான் ஆகணும். அஜித் சார். ஸோ அவருடைய இந்த ஃபிலிம் கரியர் வந்து இப்போ டோட்டலாக பயங்கரமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா படம் நடிச்சிட்டு இருந்தாலும் சைடில் வந்து கார் ரேசிங் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட அந்த ராசி நட்சத்திரம் அவருக்கு எப்படிலாம் அமைய போகுது, இந்த விஷயம்லாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம அஜித் அவரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நான் அஜித் ஃபேனு, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். விஜய் ஃபேனும் தான். விஜய் வந்து தம்பி மாதிரி, அஜித் வந்து கொஞ்சம் இன்னுமே க்ளோஸாக ஒரு ஃபேன், இன்னும் கொஞ்சம் பிடிக்கும். ஆமாம், அந்த மாதிரி. இப்போ அஜித் அவங்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாலும் அவர் வந்து பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் கடகராசியே தான், விஜய் மாதிரியே தான், சேம். ஆமாம், அவர் வந்து புனர்பூச நட்சத்திரம், இவர் பூச நட்சத்திரம் கடகம். ஓகேங்களா? அதே போல் அவருக்கு இப்போ நடக்கிறது பார்த்தீங்கன்னாலும் சுக்கிர தசையே தான். விஜய் அவர்களுக்கும் சுக்கிர தசை ராகு புத்தி நடக்குது. அஜித் அவர்களுக்கு சுக்கிர தசை சனி புத்தி நடக்குது. ஓகேங்களா? இப்போ அந்த சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கனால சனி தான் அந்த வேகம் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் காரகர். அதனால அவருக்கு வந்து இப்போ ரேஸுக்கு போகணும், அதை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். நடிக்கிறத விட படங்கள், இப்போ படம் நல்ல படமே வந்தால் கூட இன்னும் கொஞ்சம் ரேஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் நான் இதில் நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் தான் இந்த சனி புத்தி முடிகிற வரைக்கும் இருக்கும். சனி புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 2 புத்திகள் அவருக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப இந்த வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய இடத்துல இல்லை. இப்போ ரேசிங் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் இல்லையா, அதில் அது குவியும், ஒரே நேரத்தில் கிடைக்கணும். இப்போ அந்த ரேஸுக்கு அவர் போனால் உடனே அது முடிகிறப்போ அது வெற்றியாக அமையணும். அதெல்லாம் கொஞ்சம் இந்த சனி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படி கிடைக்காது. அப்போ என்னன்னா அவருக்கு நார்மலாகவே அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிட்டு படங்களில் நடிக்கிறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவார். ஆமாம், இனி ரேசிங் பக்கம் போவாராங்கிறத விட இந்த சனி புத்தி முடிஞ்சதுமே அவர் சுக்கிரன் தசை நடக்கிற வரைக்கும் சினிமாவில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவார். நிறைய நல்ல படங்கள் கொடுப்பார். ஓகே. ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த 2 ரேஸ்லையுமே கூட 3rd பிளேஸ் வந்து நாட்டுக்கே வந்து பெருமை சேர்த்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ வந்து அவருக்கு ஸ்ட்ராங்காக ஒரு சக்ஸஸ் வந்து இருக்குன்னா அது சினிமாலேயே ரேஸ்லையா?
இப்போ இன்னும் 1 year தான் சனி இது புத்தி நடந்துட்டு இருக்குமா. சுக்கிர தசையில் சனி புத்தி இன்னும் 1 yearக்கு தான் நடக்குது. அப்போது என்னென்னா அந்த 1 year அவர் கொஞ்சம் ரேஸில் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் சனி புத்தி முடியும் போது அவருக்கு ரேஸில் வெற்றிகள் கம்மியாக தான் கிடைக்கும். அப்போ ஸோ அவர் நார்மலாகவே இதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பார். அஜித் ரசிகர்கள் கோச்சிக்க கூடாது. அவருக்கு வந்து இப்போ சுக்கிர தசையில் சனி நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா. சனி முடிஞ்சு புதன் புத்தியும் சரி கேது புத்தி 2 புத்தி தான் இருக்கும் சுக்கிர தசையில். அது ரெண்டுமே அவருக்கு மிக சிறப்பாக இல்லை. ஏன்னா எல்லா காலகட்டமுமே வந்து மிக சிறப்பான காலகட்டங்களும் இருக்கும், கொஞ்சம் டவுன் ஆகிற காலகட்டங்களும் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அகம் ஜாதகம் புற ஜாதகம்னு சொல்லி 2 விஷயங்கள் இருக்குது. அக ஜாதகங்கள் அப்படிங்கிறது மனமகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி, திருமணம், குழந்தை அந்த மாதிரி இருக்கிறது அகம். புறம் அப்படிங்கிறது ஃபுல்லாக ஃபைனான்ஸு, பணம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பணம் வரும், வீடு கட்டுவோமா, லக்ஸுரியாக வாழ்வோமா, வேலை வாய்ப்புகள் எவ்வளோ கிடைக்கும். இப்போ இவருக்கே நிறைய பட வாய்ப்புகள் வரணும் இல்லையா, இல்லை இவரே கூட படம் எடுக்கிறதா இருந்தால் அவர் முடிவு பண்ணணும் இல்லையா, அதெல்லாம் வந்து அகம் அப்படின்னு சொல்கிறது. இப்போது அஜித் அவர்களுக்கு நடக்கிறது வந்து அகம் சார்ந்த புறம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ அவருக்கு அகம் நடக்கிறதுனால புறத்தில் பெருசாக கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டார். நார்மலாகவே அஜித் அவங்களோட ஜாதகம் பார்த்தீங்கன்னா பணத்தை மதிக்கிற ஜாதகம் கிடையாது. அவருக்கு வந்து மனுஷங்க வேணும், ஃப்ரெண்ட்ஸ் வேணும், குடும்பத்து மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுறது. இப்போ அவங்க அப்பா இருந்தப்பெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அந்த விஷயத்தில் இதாக நடந்துக்கிட்டார். அந்த மாதிரி அவர் வந்து குடும்ப விஷயங்கள், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ நீங்கள் ஒரு செக்கு அவருக்கு பாஸே ஆகலைனாலும் உங்கள் கூட வந்து சண்டை போட மாட்டார். முடிஞ்சால் கொடுங்க சார், எப்போ முடியுமோ கொடுங்க, அந்த மாதிரி குணம் அவரோடதாக தான் இருக்கும். ஏன்னா அக ஜாதகம் அது, அவரோடது அக ஜாதகம். இப்போ நீங்கள் சிவகார்த்திகேயன், நயன்தாரா, விஜய் சார் ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா புற ஜாதகங்கள். அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஒரு படம் நடிச்சிட்டோம், இவ்வளோ பணம் நமக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன ஒரு தொழிலே பண்ணுறாங்க அப்படின்னாலும் இதில் இவ்வளோ பணம் நமக்கு வரும் அப்படின்ற ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டே தான் அதை வேலை செய்வாங்க. பணத்துக்காக தான் அவங்க வேலை செய்வாங்க. பட் அஜித் அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா பணம்ன்றது வரும், அது தெரியும், பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம கடமையை நம்ம செய்யணும், நம்ம உழைப்பை நம்ம கொடுக்கணும். அதை நம்ம கொடுத்தாலே வந்து பணம் தன்னால் வந்துடும்ல. இவ்வளோ வருமா அப்படியெல்லாம் ஒரு கணக்கே வச்சிருக்க மாட்டார். அதுதான் அஜித்தோட ஜாதகம், அக ஜாதகங்கள்னு சொல்கிறது. அவங்கெல்லாம் வாழ்க்கையில் மிக சிறப்பாக நிம்மதியாக இருப்பாங்க. பணத்தை தேடி போகிறவங்களை விட அகத்தை தேடி போகிறவங்க தான் நிம்மதியாக இருப்பாங்க. ஓகேவா சண்டை நீங்களே சொன்னீங்க இடையில சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றியும் சொன்னீங்க. அண்ட் விஜய் சார் அஜித் சார் தாண்டி இப்போ ரீசெண்ட் டைமில் சினிமாவில் ஒரு பயங்கர சக்ஸஸ் கொடுத்தாரு அப்படின்னா அமரன் படம் மூலிமா எஸ்கே தான். ஸோ அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் இந்த வருஷம், அவர் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் சினிமாவில் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுங்கள். இந்த வருஷம் அப்படின்னு சொல்லில, இனிமேலே சிவகார்த்திகேயன் ஆட்சி தான். ஓகேங்களா. இது வரைக்கும் அவருக்கு ராகு நடந்துட்டு இருந்ததுமா, ராகு தசை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த 2024 தான் அவருக்கு குரு தசை வந்துச்சு. குரு தசை வந்தது அவருக்கு முதல்ல குழந்தை கொடுத்ததா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் 2 குழந்தைங்களோட இருப்பாங்க. இவருக்கு டக்குன்னு 3rd ஒரு சன் வந்துட்டாரா, 3வது ஒரு குழந்தை, இந்தா புடி உனக்கு எல்லாமே இனி ஜெயம்தான் அப்படின்ற மாதிரி தான் சிவகார்த்திகேயனுடைய ஜாதகம். 3 குழந்தை பெத்துக்கிட்டதுனால அந்த குருதசை வந்துச்சாமா இல்லை? இல்லைங்க, அது இருந்ததுனால குருதசை வந்ததுனால. குருன்றது குழந்தைக்கு காரகர். நம்ம ஜாதகத்தில் குரு சிறப்பாக இருந்தால் குழந்தை கிடைக்கும் நமக்கு. குரு கொஞ்சம் கெட்டு இருந்தால் தான் நம்ம குழந்தைக்காக கஷ்டப்படுறாங்க இல்லையா, குழந்தை இல்லை அந்த மாதிரி ஆகும். ஆனால் இவருக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. நான் வந்துட்டேன், குரு வந்தாச்சு 2024 அவருக்கு குரு வந்தாச்சு. குரு வந்த உடனேயே முதல்ல அவருக்கு குழந்தைய கொடுத்துட்டார். செல்வத்தில் முதல் செல்வம் குழந்தை செல்வம் தான். அந்த குழந்தை செல்வத்தை கொடுத்துட்டாரா, அடுத்தது இனி பணம் தான். பணத்தை எங்கிருந்து எப்படி அவருக்கு கொட்ட போகுதுன்னே தெரியாது. அவர் பணத்திலேயே நினைச்சிரும். அவ்வளவு வந்து சம்பாதிக்க போகிறது இனி வர்ற காலகட்டத்தில். விஜய் அஜித்தெல்லாம் அப்புறம் அவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க. இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அடுத்த விஷயங்கள் வந்து சிவகார்த்திகேயனுக்கு தான். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வந்து அவர் கொஞ்சம் கடனெல்லாம் தொல்லை கஷ்டப்பட்டாரே அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து ராகு இருந்துச்சு. அப்போ ராகு நடந்துட்டு இருந்துச்சு. ராகு வந்து பணமும் கொடுத்தது, விரயத்தையும் கொடுத்தது. அவர் நிறையா பணத்தை தொலைச்சிட்டதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறையா பணம் தொலைச்சிட்டாரு அப்படின்வாங்க. ஆனால் இன்னி குருதசை அப்படின்றப்போ அவருக்கு தொலைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. வர்றதெல்லாம் எடுத்து பீரோவில் போட்ட வேண்டியதுதான். பீரோவே பத்தாது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. எஸ்கே சார் பார்த்தாருன்னா ரொம்ப ஐயோ ஜாலி அப்படின்னா ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாகவே சொல்லிட்டீங்க. அதே மாதிரி அவருக்கும் அப்படிதான், கோபக்காரர் தான். அதாவது யாரை அவங்க ரசிகர்கள் கோச்சிட்டாலும் பரவாயில்ல, உண்மை ஜாதகத்தை படி நான் சொல்லணும் தானே, அவருக்கு கோபம் வரும். அதே போல் பணப்பற்று அப்படிங்கிறதும் மிக அதிகம். பணத்தை பத்திரப்படுத்தணும். அதாவது ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் செய்வார், ஏழை எளிய மக்களுக்கு செய்வார், அது வேற. சம்பாதிக்கிற பணத்தை நம்ம எடுத்து செலவு பண்ணுறது வேலை. பட் ஆனால் வரணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பார்.
கோவக்காரர் தான், கோவமே இல்லாத மாதிரி இருக்காரு இல்ல, அது நடிப்பு. ஓகே. கோவம், அவருக்கு நல்ல கோவம் வரும். அவர் ஜாதக ரீதியா செவ்வாய் வீரிய செவ்வாய், ஸோ கண்டிப்பாக அவருக்கு நல்ல கோபம் வரும். அதே மாதிரி குடும்பத்து மேலே அவர் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மனைவியை வெளியே காட்டுறது, குழந்தைகளை வெளியே காட்டுறது, அப்படி குடும்பத்தோடு இருக்காரோ அது வரைக்கும் அவருக்கு சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி. சூப்பர்மா. ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இவ்வளோ நேரம் ஆக்ட்ரஸை பற்றிலாம் பேசுனீங்க. இப்போ நார்மல் பீப்புள்ஸ், ஸோ இந்த வருஷம் என்னென்ன நட்சத்திரக்காரங்களுக்குலாம் நல்லது நடக்கும், யார் யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் லைஃப்பில், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இந்த 2025 4 கிரகங்கள் பயிற்சி ஆகுது. சனி, ராகு, கேது, குரு 4 கிரக பயிற்சிகளும் இந்த வருடம் இருக்குது. இந்த 4 கிரகங்களும் சேர்ந்து செலது, அதாவது கேதுவுடைய நட்சத்திரங்களுக்கு அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் கொஞ்சம் சிரமங்களை தான் கொடுப்பாங்க. அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ஜாலியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோணம், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதில் திருவோண நட்சத்திரம் மிக்க சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு இந்த திருமணம், குழந்தை பிறப்பு, காதலில் சக்ஸஸ் ஆகிறது எல்லாமே திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு தான் மிக சிறப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் மீடியமாக இருக்கிறது புதனுடைய நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். அந்த கேதுவுடைய நட்சத்திரத்துக்கு தாண்டி கொஞ்சம் சிரமங்களை அனுபவிக்க போகிறது அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், அந்த 3 நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பணவரவு வரக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் யாருன்னு பார்த்தா இவங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்டுங்கிறது இருக்காது. அதாவது நான் அகம் புறம்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த அகம் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் பணவு வரவு மட்டும் வர்ற நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம். அவங்க 3 பேர், அவங்களுக்கு பணம் வரும், ஆனால் நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்காது. பணம் இருந்தாலே போதும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இந்த வருஷத்தில் இவங்களுக்குலாம் நடக்கும், நல்லா இருக்கும். சூப்பர்மா. ஓவராலாக இன்னைக்கு விஜய் சார், அஜித் சார், அப்புறம் சிவகார்த்திகேயன், இவங்க 3 பேருமே அவங்களுக்கு ஜோதிடம் பார்த்துருப்பாங்களான்னா கண்டிப்பாக தெரியாது. நம்ம அவங்க 3 பேருக்கும் சேர்த்து பார்த்துருக்கோம். நிறைய விஷயங்கள் அப்புறம் மக்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூமா. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.